பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 109 அதிகாரம் 31 வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் என்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்தில் நிற்பார். என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று விடுதலை ஆக்கும்படி அவனை காப்பாற்றும்படி தேவன் அவனுடைய வலது பார்சத்தில் நிற்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். தேங்க்யூ லார்ட். ஒருவேளை நீங்கள் தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவர்களிடம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, க்ளோரி டு காட், வேதம் சொல்லுகிறது, தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவரிடம் ஒடுக்கப்பட்டவனுடைய ஆத்துமாவை காப்பாற்றும்படி அவர் அவனுடைய வலது பக்கத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருப்பீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக அவரை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன், எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி. க்ளோரி டு காட். அந்த காரியத்தில் ஜெயத்தை உங்களுக்கு தரும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. சங்கீதம் 73:23 வாசிச்சிங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். நான் சொல்லுவேன், எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்கள் தேவனோடு கூட இருந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் வலதுகையை பிடித்து தாங்குகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சங்கீதம் 121:5 வாசிக்கும்போது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் யாராக இருக்கிறாரா, உன் நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் நிற்கும் பொழுது, க்ளோரி டு காட், வசனம் சொல்லுதுங்க, சங்கீதம் 10 அதிகாரம் 14 வசனத்தில், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் தேங்க்யூலா, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்ட நிலையில், நம்முடைய சத்துருக்களால் நாம் ஒடுக்கப்படுகிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? க்ளோரி டு காட். எல்லா பக்கமும் நெருக்கம், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற நபராக இருப்பீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா சங்கீதம் 72:12 வாசிச்சிங்கன்னா, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பாராம். இந்த கால வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் கட்டாயம் உங்களை இந்த கால வேளையில் விடுவிக்கும்படி இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் தாவீது எப்படி தேவனை தனக்கு முன்பாக வைத்திருந்தானோ அதை போல உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்பாக, ஹல்லேலூயா, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எந்தெந்த காரியங்களிலெல்லாம் தேவன் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கு முன்பாக தேவனை நிறுத்துங்கள். அவர் உன் வலது வருஷத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற
ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் மிகுந்த நெருக்கத்தில், ஆண்டவரே போராட்டத்தின் நடுவில், ஆண்டவரே சத்துருக்களின் நடுவில் இருக்கிறாங்களோ, அவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி நீர் அவர்களுடைய வலது வருஷத்தில் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களை விடுவிக்கும்படி, அவர்களுக்கு சகாயத்தை செய்யும்படி கர்த்தர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகாயத்தை செய்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.